நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சிகளுக்குள் ஆலோசனைகள் தீவிரமாக நடந்தன. முதலில் தமிழகத்தைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை வேட்பாளராக நிற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இறுதியில் அவர் போட்டியிட விருப்பம் இல்லை என தெரிவித்தார். அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒருவரை முன்வைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து சுதர்ஷன் ரெட்டி பெயருக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர். செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு NDA வேட்பாளரை ஏற்கனவே அறிவித்துள்ளது. ஆனால் இந்தி கூட்டணிக்குள் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருந்ததால் விவாதம் நீண்டது. இதைத் தொடர்ந்து இன்று மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் சுதர்ஷன் ரெட்டி பெயர் ஒருமனதாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை தேர்வு செய்யாத இந்தி கூட்டணியின் முடிவு குறித்து கேள்விகள் எழுந்தன. தமிழரா இல்லை கூட்டணியா என்ற சிக்கலில் திமுக இருந்தாலும் இறுதியில் கூட்டணி முடிவை மதித்து சுதர்ஷன் ரெட்டியை ஆதரிக்க முடிவு செய்துள்ளது. இதே நிலைமை பாஜக கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஏற்பட்டுள்ளது.